120 பேர் ஆகிய யூதர்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களை தான் அங்கே பார்க்க போகணும். அன்றைக்கி நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். சரியா? நம்மை குறித்து ஆண்டவர் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார். யூத ஜனங்களை விட பிரஜாதியாகிய நம்மை குறித்து தேவன் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறான்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன செய்வார்? கொர்நேலி வீட்டுக்கு போவார். கொர்நேலி யார்? பிரஜாதி மனிதன். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வான்? எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கொர்நேலி பக்தி உள்ளவனாக இருக்கிறான். தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். தேவ பக்தியிலே குடும்பத்தை நடத்துகிறான். சரியா? ஒரு குடும்பம் தேவ பக்தியாக நடந்தால் தான் தேவனுக்கு அற்புதம் செய்ய இலகுவாக இருக்கும். சரியா? அவன் ஒரு குடும்பத்தில் 2 பேர் மட்டும் பக்தியாக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? முழு குடும்பமும் எப்படி இருக்கணும்? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரே செய்வோம் என்று சொல்லி யார் சொல்லுது? யோசுவா சொல்லுகிறார். சரி, அந்த மாதிரி குடும்பங்கள். அப்போ இந்த குடும்பம் அவர்களே, அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? முழு குடும்பத்தையும் எப்படி இருக்கிறாரு? தேவனுக்கு பயந்ததும் அடுத்து என்ன செய்கிறாரு? அப்போ ஆமாம், அப்போ அதுதான் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் எப்படி கிறிஸ்துக்குள் மாறுற நேரம் பாருங்களேன் என்னென்னலாம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கான், 100க்கு அதிபதியாக இருக்கிறான். சரி, அப்படி இருந்தும் அவன் நல்ல பக்தி உள்ளவனாக இருக்கிறான். ஆமாம் இல்லையா? அது வாசிடா மகன். அவன் தேவ பக்தி உள்ளவனோ தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் தான் மட்டுமல்ல தன் குடும்பமே எப்படி பயப்படுமா? 8 மணினாலும் என்ன செய்யுங்க? இரவு 8 மணி நேரம் என்ன செய்யுமா? முழு குடும்பமும் என்ன செய்வாங்க? எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து 6 மணி 7 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து அடங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் என்ன செய்வாங்களா இருக்கும்? முழு குடும்பங்களும் ஆரவரித்து ஜெபமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னமும் என்னது? இவங்க முழுமையாக யாரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், நம்ம ஆண்டவரை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பயபக்தி உள்ள பணவாசிங்கம்மா எப்பொழுதும் எல்லா நேரங்களும் என்னது? போகையில் வரையில் எல்லா நேரங்களிலும் என்னது? அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்டது பிறகு, ஞானஸ்தானம் பெற்றது பிறகு, சபைக்கு வந்த பிறகு தான் எல்லாம் குறைஞ்சி போச்சு. முன்னே எப்படி இருந்தோம்? ஆண்டவரை அறிந்து கொள்ளாத காலத்தில் அப்போ தான் அறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்றோம். நமக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வாஞ்சை இருந்துச்சு. கடவுளை தேடணும் அப்படிங்கிற வாஞ்சைனா நமக்கு இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்களேன். இருந்துச்சு இல்லையா? அப்போ இப்போ நம்ம தேடிட்டோம். அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ புளிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம். ஆமாம் இல்லையா? ஸோ இப்போ இவங்க குடும்பத்தில் நடந்து